சுதந்திர தாகத்திற்காக போராடுகிற போது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள். தூக்கு மேடையை ஏறுகிற போது உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கே இருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள். இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது, ஐயா, நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள், உங்களுடைய கைகளிலே கிடக்கிற தடியை என்னிடம் தாருங்கள், அடுத்த கால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே 2 தடிகளை கொடுக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த 2 மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகனாய் விளங்கி கொண்டிருக்கிற என் தோழர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே, இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய உரையை தான் சொல்லுகிறேன். மும்பைக்கு பக்கத்திலே ஹாசாகரித்துவா என்கிற ஒரு தத்துவஞானி அடக்கமாய் இருக்கிறான். அவன் சிறுவயதாக இருக்கிற போது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, தண்ணீர் தாகம் எடுக்கிறது, தாய் கேட்கிறாள் தண்ணீரை கொண்டு வா என்று. ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். தாய் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறாள். இரவு 9 மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் 10 ஆகிறது, 11 ஆகிறது, நடுநிசி ஆகிறது, 3 ஆகிறது, 4 ஆகிறது, விடுகிறது. சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களிலே படுகிறது. என்ன மகனே, ஒரு கோலை தண்ணீரை வைத்து கொண்டு நிற்கிறாயே என்று கேட்கிறாள். நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள், ஆகையால் ஒரு கோலை தண்ணீரை வைத்து கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் நிற்கிறேன் அம்மா என்று சொன்னான். ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்து கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்துவாயைப் போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோலை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ்தாய் கொடுத்திருக்கிறாள். இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள். என் இனமானத்துடைய தேசிய தலைவன் விட்டு சென்ற பணிகளை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். அடுத்து திரைப்படத்துறைக்கு வர்றேன். அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிற இடம் 2 இடம். ஒன்று காவல்துறை, இன்னொன்று திரைப்படத்துறை. இந்த திரைப்படத்துறையில் அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடைத்தெறிய வேண்டும். சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காலடி எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கதாநாயகன் நடித்தா அவருக்கு துணிமணிலேருந்து, ஷூலேருந்து, செருப்புலேருந்து, தண்ணீர்லேருந்து, திங்கிற பொருள் வர எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடிகர்கள் கழிவறைக்கு போனால் கால் கழுவுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சுருப்பாங்களா? ஆக ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் திரை மிக சிறந்த இடத்திற்கு செல்லும். ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடைத்தெறிய வேண்டும். அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன். மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில் தான் இருக்குது. ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதிலே மாபெரும் வெற்றியடைய வேண்டும். நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர், அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் கூர்ந்து கவனித்தேன். அது மட்டுமல்ல, இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அழகாக அடுப்பறையில் மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாவை அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்போ எந்த லெவலுக்கு அவர்கள்
பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது. ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும். அதற்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்தவனாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் திரு JM முருகப்பெருமான் அவர்கள் பேசுவார்கள். அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு செந்துருன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும், இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் அவர்களையும், மேலும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டது எவ்வளவு பெரிய பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஆரம்பத்திலிருந்து ஈழத்திற்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பத்திலிருந்தே ஈழத்துக்காக போராட்டத்தை ஆரம்பித்தவர். அதற்கு பின்னர் ஜாதிய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்தவர். ஆனால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய கதையான ஆணவ படுகொலைக்கு எதிராக முதன்முறையாக தமிழகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து அதிலும் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் இங்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். இந்த திரைப்படத்தை தயாரித்த திரு கிறிஸ்துதாஸ் அவர்கள் மிக சிறந்த நல்ல மனிதர். அதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இரவு பகலாக கடுமையாக உழைத்து இந்த திரைப்படத்தினை கொண்டு வந்திருக்கின்றார். நாம் அனைவரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த திரைப்படம் மிகவும் சிறுபடமாக இருந்தாலும், அதாவது 1.5 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ண சிறுபடம் என்று இன்று நம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அவர்களுக்கும் அதை இயக்கிய இருவர் மிகச்சிறந்த அளவில், அதாவது நாம் ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிஞ்சது மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்கள் சொன்னது போல நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். மோகன் தொடர்ந்து திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திரு முருகப்பெருமான் அவர்கள் சால்வியை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார். கொண்டு போயிடுங்க, நீங்க போயிடுங்க, முன்னாடி போயிடுங்க. ஃபாஸ்ட் அடுத்த இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார். டைம் இல்லை போங்க. இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி நின்று மிகவும் கடுமையாக உழைத்த திரு முரளி தயாரிப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார். திரு வன்னியரசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார். கொடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் பேசுவார்கள்.
தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் அகர்மத்தை அகற்றுவதற்காகவும் இங்கே உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது. அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது. காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும், மக்களிடத்தில் அதை காட்ட முடியும். இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான். அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது, காட்டுவது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது. மனித குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு. அது ஒரு எமோஷன், அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு இயல்பான பண்பு. அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது. காய் எப்படி கனிகிறது, அது ஒரு இயல்பான பண்பு, அதுதான் இயங்கியல். அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு. அது ஒரு டயலெக்டிக் கேரக்டர். அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. ஒருத்தர் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல. தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல. காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு, நுட்பமான ஒரு உணர்வு. அது ஒரு இயங்கியல் பண்பு. ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள், காதலித்த பிறகு, திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள், இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன, இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம். கலைஞர்களால் தான், படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு இயக்குனர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே, காதலுக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி, எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும். இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள். ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ்படுத்துகிறோம். அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது. இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? நான் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன். இது கௌரவ கொலைகள் இல்லை, வரட்டு கௌரவ கொலைகள், அப்படிதான் நான் அதை எழுதிட்டு இருந்தேன். இந்த ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், இது வரட்டுத்தனமான ஒரு கௌரவம். நான் பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக, சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது. அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும்? எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். அது ஒரு வரட்டு கௌரவம். வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது. அதை
ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார். இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆணவ கொலை. கொலை பல வகை இருக்கிறது. மெர்சி கில்லிங் இருக்கிறது, கருணை கொலை இருக்கிறது. 100 வயசு ஆகி போச்சு, ஆனால் சாக மாட்டேங்கிறார். அவரால் எழுந்திருக்க முடியல, படுக்கையிலே மலஜலம் கழிக்கிறார், சுத்தம் செய்ய முடியல, உணவும் சரியா உள்வாங்கல, ஆனா உயிர் கிடக்கு. அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. கருணை கொலை அது. ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க, இயற்கையாக சாக மாட்டாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது, மருந்து கொடுத்து கொள்றதுன்னு இல்லை, உயிரோட இருப்பாங்க. ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிடுவாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்களில் வந்து ஒரு கருவாட்டு காட்டுக்கருவைன்னு நாம் சொல்லுவோம். இந்த பக்கத்தில் என்ன சொல்றேன்னு தெரியல, சீமை வேலை, சீமை கருவை. அந்த காயை அரைச்சி தலையில தடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்தில், ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க. ஏன்னா அவங்க சாகவே ஆகுது. 90 வயசாச்சு, 100 வயசாச்சு, ஒன்றுமே பண்ண முடியல, அவங்கள வச்சு பராமரிக்கவும் முடியல. சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க, கருணை கொலை. இது வந்து ஆனர் கில்லிங். மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால், முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்திருக்கிற சமூகத்தில் இது கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது. 2 பேரும் படிக்கிறோம், 2 பேரும் வேலைக்கு போறோம், 2 பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ, அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணர் கில்லிங் கிடையாது. இங்க இன்ஃபான்டிசைடு இருக்கு, சிசு கொலை. கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு. வயிற்றுல இருக்கும்போதே அபார்ஷன் பண்ற நிலை இருக்கு. பெண் குழந்தையா இருந்தா, பெண் குழந்தைகளை வயிற்றுல இருக்கும்போதே கண்டுபிடிச்சு கொண்டுறாங்க. பிறந்த உடனேயே கள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சிடறாங்க. சிசு கொலை. சிசு கொலையும் ஆனர் கில்லிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம், மிகப்பெரிய கரை. அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது, பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது, பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது, ஆணாதிக்கம் இந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது, இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த 2ம் சான்று. ஆனர் கில்லிங் என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், இந்தியாவில் தான் அதிகம். வேற எங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்முடைய நாட்டில் தான், நம்முடைய தேசத்தில் தான் இவை 2ம் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன. இப்ப இந்த 2ஐயும் நாம் அழித்தொழிக்க வேண்டும், துடைத்தெறிய வேண்டும். இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இப்போ லவ் சப்ஜெக்டை பேசுகிற போது இப்போ அவர் அண்ணன் கலைப்புலி சேகர் ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார். எனக்கு 44 வயசு, நான் 44 வயசில் ஒரு ஹீரோவாக நடித்தேன். இப்போ என்னுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து படத்தில் கூட என்னை தோற்றப்படுத்தணும். இப்போ நான் வந்து எனக்கு இணையாக நடித்த நாயகியை நான் தொடவே இல்லை, தாலி கட்டினதோட சரி. இது என்னன்னா, பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று, அந்த 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 புரிதல். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி. அது பெண்களை வெறும் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது, ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியா பார்க்கக்கூடாது. அவங்கள ரொம்ப செக்ஸியா காட்டி படத்தை நல்லா விலை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்கக்கூடாது. கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரியான
சென்டிமெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்குது. இப்போ அதை வந்து நாம் மதிக்கணும். எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆனர் கில்லிங்கும் இருக்கும், ஆணவ கொலையும் இருக்கும், சிசு கொலையும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. இது நடைமுறை தான். இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களோ திருத்த, அவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான். எப்படி கேட்பாங்க? இது நம்ம தான் முதல் திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில்துறையும் நல்லா இருக்கும். நம்ம பணம் வாங்கக்கூடாது. ஏழைப்பாளைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க. ஒரு தயாரிப்பாளர் என்பவன் யாரு? பணம் கொடுத்து பண்ணோம். நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறோம். இது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்துருங்க, எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்திலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதில் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது? அந்த விற்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்கள் விற்கிறீங்களே, நாளைக்கு எதை நீங்கள் விற்க மாட்டீங்க? எவ்வளோ கொடூரம் இது! நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நாங்கள் ஒரே குரலாக எழுப்பி சொல்கிறோம், எங்களுக்கு நீங்கள் திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம முதல்வர் செய்வார், துணை அவங்களுக்கு துணையாக அவர் இருப்பார். நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்கள் எப்பயும் கூட துணையாக இருக்கணும். ஏன்னா அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும், மொழி காக்க முடியும். திராவிட தேசியம் விட்டுருங்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது. சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று தாங்க. தெலுங்காரங்களை வெட்டி விட்டுற முடியுமா? ஏன் தெலுங்காரன் நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுங்கன்னு பாருங்க. தெலுங்கை பிரித்து பாருங்க. சமஸ்கிருதமும் தமிழும் தான் இருக்கும். நீங்கள் மலையாளி பேசுகிற பாரு, அவன் தான் தூய செந்தமிழ் பேசுகிறான். நம்ம கொடுந்தமிழ் பேசியிருக்கிறோம். நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளாங்கிறான். நம்ம சொல்லுங்கிறான், அவன் பறையன்னு சொல்கிறான். எல்லாம் செந்தமிழ். இவங்களாம் விளக்க முடியாதுங்க. ஒன்னோட ஒன்றை கலந்துட்டான். இது யதார்த்தம். கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மண்ணைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து தான் கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து தான் தண்ணி. கலப்புலாட்டி ஒன்றும் இல்லை, அதை மாற்றம். அதனால் இதெல்லாம் ஒரு விரிவான இது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை அண்ணா. அதனால் இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு இது நான் ரசித்து பார்த்தேன். ஏன்னா நாங்கள்லாம் நிறையா படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில். எனக்கு ஓரளவு அளவுகோல் இருக்குல்ல, இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அழகான ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் ரைட்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை விட நடிகர்லாம் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்ட்ட சொல்கிறேன், ஏன் வயசுக்கு ஏற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் 45 வயசில் ஹீரோவாக நடிக்கிறான். நான் போய் இப்போ ஹீரோ நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான்ட்டு டை அடிச்சுட்டு போய் நடிக்கவா? நானே ஜமீன் கோட்டைன்ற படத்தில் ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனால் நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ வயசு 44. ஏன்னா 44 போய் இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடறதுன்ட்டு தொடவே இல்லை ஹீரோயினியை. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு. எந்த இடம், எந்த கேரக்டர், யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தால் நமக்கு வெற்றி அடையும். அது மாதிரி இந்த படத்தில் இது காதல் படம், காதல் மலர்கின்ற படம். நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதில்ல, நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது. ஏன்னா அதனால் தம்பி அசோசியேஷன் வந்தார், டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தார், முரளியும் வந்தார். இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற முரளியும் வந்தார். பேசுகிறாங்க, தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால் இதை பார்த்து பண்ணுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த களத்தில் இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நெஞ்சு பொறுக்கதிலேயே இந்த படத்தை இருவர் இயக்கியிருக்காங்க, பிளெஸோ ராய்ஸ்டன் மற்றும் கவி தினேஷ்குமார். இந்த இருவரில் ஒருவரான இயக்குனர் பிளெஸோ ராய்ஸ்டன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜில் நின்று பேசுகிறது. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்துப்போம். ஆனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பண்ண படம்
இங்கே இருக்குது, இத்தனை பேர் பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு தோணிட்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு நிறைய தோணிக்கிட்டு இருக்கு, என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்கேன். நான் முதல்ல வந்து அண்ணன் நம்ம தலைவர் திருமாவளவன் ஐயாவை நான் போய் பார்க்குறப்ப எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு. ஒரு 10-12 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடச்சி. அப்போது நம்ம ஈஸியாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரோம் காம் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. உண்மையாகவே கலையை நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி வந்து நாங்கள் 2 பேரும் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது. அப்போவே என்றைக்கே ஒரு நாள் படம் பண்ணுவோண்டா, அன்றைக்கி நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுறப்போ ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிப்போம், பண்ணுறது 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம். ஆனால் இப்போ நிறைய டியூல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் போட்டுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி வேண்டாம், நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்ணுறோன்னா இருவருன்னே போவோம், இது யாரும் பண்ணலை, நம்ம பண்ணுவோம். பேர் அவங்களுக்கு வேணும் வேணான்றது இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க, ஸோ இப்படியே நம்ம கேரி பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கதையை டிசைட் பண்ணோம். என்னன்னா பண்ணுறது ஒரு படம், அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் சோஷியல் மெசேஜ்னு ஒன்று இருக்கணும். இதில் மெசேஜ்னு நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்காது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறோம், வேலை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், நம்மளாம் லவ் பண்ணியிருப்போம், லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணமும் கட்டியிருப்போம். ஆனால் இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஒன்றுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும், இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே, இல்லை லவ் சொல்கிறதுக்கே பயமாக இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணி எப்படின்னா ஒரு 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 குளோபலாக நடக்கிற இஷ்யூ, இது வெறும் தமிழ்நாட்டையோ இந்தியா மட்டும் கிடையாது, இது உலகம் ஃபுல்லாக நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது. ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப், கிடைக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு போடணும், இல்லை யாருன்னா ஒருத்தர் படம் பண்ணிட்டு வந்திருக்கும். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்லேருந்து தெரியும். ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தார். இவன் எதுவுமே இல்லை, நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு 1000-2000 பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு 1 மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிக்னேஷன் போட்டு நான் வந்துடுவேன். எனக்கு சினிமா அப்படி தான், எனக்கு அதில் மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் இந்த மாதிரி நான் கதை இதெல்லாம் இருக்குன்னு அண்ணன் வந்து மறுபேச்சு எதுவுமே கேட்கல. நீ பண்ணிவிடுவேன், நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா, நான் டெஃபினட்டாக நான் உனக்கு இது பண்ணுறேன், நீ இது ஒன்றால் முடிக்க முடியுமா அப்படின்னோடனே, ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு, நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது, ப்ரொடியூசர் அண்ணன் இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரியாது, இந்த கதையை நம்ம கொண்டு போகணுன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மென் நம்மளுக்கு வேணும்னு அவங்கள நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம் எப்படின்னா வெளியே போயிடணும், போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு 2 மாசமா சென்சார் வந்துட்ட பிறகு அண்ணனை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சிகள், அங்கே நிறைய முயற்சி பண்ணோம். ஃபைனலாக அண்ணன் வந்து நம்ம தலைவரை மீட் பண்ணுறப்ப எங்களை கூட்டி போனப்போ நாங்கள் சொன்னேன், உங்களை வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க. அந்த கான்செப்ட் அந்த மாதிரி பேர். இதில் நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன் 1 மினிட்ல. எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி. அவன் நான் எப்படியோ அப்படி தான் அவன். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல், எங்கள் படத்தோட கேமராமேன். இந்த படத்தில் நடித்தவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெபியூ தான். யாருமே இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தில் அந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணது கிடையாது, அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி உள்ளே வந்தவங்க தான். விஷுவலாக அந்த பையன் அப்துல் வந்து நான் சீரியஸாக அடுத்தது யாருன்னா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்கள், அந்த பையன் ஜெயிச்சிருவான். நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள், கலர் சொல்லுங்கள், என்னென்ன சொல்லுங்கள். நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். பார்த்தப்பே நான் அங்கேயே சொன்னேன், என்றைக்கே ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோம், எனக்கு பண்ணுறப்ப நீ தான் எனக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அடுத்த படமும் பிஸியானாலும் சரி அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் அடுத்த படம் போவேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவர் நான் அப்துல்க்கு, என்னோட கேமராமேனுக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய நாயகன் நம்ம எம்எல் சுதர்ஷன் மியூசிக் டைரக்டர், அவருக்குமே இந்த படம் புதுசு தான். நிறைய
டெக்னிக்கலாக கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டி தான் அவர். அவரும் வந்து எப்படின்னா, நாங்கள் இந்த கதை அவர்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அங்கங்கே சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் பாருங்கள். அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட், என்னுடைய தம்பி, கூட பிறக்காத தம்பி மாதிரி என்னுடைய அரவிந்த். அவன் எனக்கு ரொம்ப பெட்டு. எங்கள் படத்தில் இன்னொரு டைம் கிடச்சிச்சுன்னா நிறைய சொல்லுவேன். ஆக்சுவலி அவனை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன்னு. அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா, இது புவனேஸ்வரி, கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும். எனக்கு அவ்வளோயும் நான் பார்க்குறப்ப ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டருக்குள்ளே பூந்து தான் எல்லாமே ஒர்க் பண்ணது. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து காளிதாஸ், எங்களுடைய இன்னொரு சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட். அப்புறம் நித்யா.